ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரீக முறையில் காளிகோவில் சார்பாக இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பூத பிரேத பிசாசு நல்லா சொல்லுவாங்கல்ல, அதாவது தீய சக்திகள் அப்படிதான். அதாவது பேய் பிசாசுன்னு எல்லாம் சொல்கிறேன், அந்த தீய சக்திகள். அப்போ அந்த தீய சக்திகளை நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணுங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த தீய சக்திகளால் ஒருபாடு பிரச்சனைகள் வரும். அதாவது சிலவங்க இந்த எதிரிகள் சம்பந்தமான ஏவல் பிரச்சனை வரும். அதாவது கருபாதைகள் அது மாதிரி நிறைய இருக்கு, ஒடி வித்யா அந்த மாதிரி. அப்போ நம்ம இங்கே கோயிலில் நிறைய இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆளுக வராங்க. ஏவல் சம்பந்தமான பிரச்சனை, இப்போ 12 வருஷம் 15 வருஷமாக மாறாத சிலவங்களோட மேலே பேய் இருக்கிறதே தெரியாது, அவங்க இந்த பூஜையில் இருக்கும்போது தான் தெரியும். அப்போ அப்படி அவங்க கூட தெரியாமல் நிறைய பேய் பிசாசுகள் அவங்க மேலேயே இருக்கும், அவங்க குடும்பத்தில் இருக்கும். அப்படி வரும்போது கஷ்டங்களை கொடுக்கும். ஆனால் சிலவங்களுக்கு மேலே இருக்காது, ஆனால் அவங்களோட வீட்டில் இருக்கும். அதுக்கான ஒரு மந்திர விதி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு அது தெரியாது, நம்ம வீட்டில் இந்த தீய சக்திகள் இருக்குதா இல்லையாங்கிறது தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் வழிகள் இருக்குது, அது நான் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி உள்ள தீய சக்திகளை நம்ம வீட்டிலேருந்து விளக்க, அப்போ இந்த பூத பேய்க பிசாசுகள் நமக்கு நம்ம வீட்டிலிருந்து மாறி நிற்க. ஏன்னா அப்படி இந்த பேய் பிசாசு எல்லாம் இல்லைன்னா இந்த தீய சக்திகள் இருந்தால் நமக்கு என்ன பிரச்சனை கொடுக்கும்னா, வீட்டில் எப்பளும் ஒரு சமாதானம் இருக்காது, கணவன் மனைவிக்குள்ளே எப்பளுமே சண்டை வரும், துர்ச்செலவு வரும். துர்ச்செலவுன்னு சொன்னால் எவ்வளோ காசு வந்தாலும் நமக்கு காணாது. அதே மாதிரி நோய்களை கொடுக்கும், தலைவலி அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கும். அப்போ அதெல்லாம் இந்த தீய சக்தி, அதாவது நெகட்டிவ் எனர்ஜியால் வர்றது. அப்போ நம்ம அதுக்கு எப்படி தடை போடுவது, அந்த ஒரு மந்திர விதி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது 5 நாரங்கானா எலுமிச்சம்பழம், 5 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். 5 எலுமிச்சம்பழத்தை 4 பாகமாக கிழிச்சு, 4 பாகமாக கிழிக்கிறதுனா 4 பாகமாக அறுத்து எடுக்கக்கூடாது. ஒரு நாரங்காய் 4 பாகமாக கிழிக்கிறது, ஒரு சைடு 4 பாகமாக கிழிச்சு அதில் குங்குமத்தை தடவணும். நம்ம குங்குமத்தை தடவி ஒரு தட்டில் வச்சுக்கணும். நீங்கள் தட்டில் வச்சு ஒரு குத்து விளக்கு வச்சு கிழக்கு மேற்கு திரி போட்டு அங்கே ஊதுபத்தி கொளுத்தி வச்சு நம்ம இந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணுறோம். மந்திரத்தை ஜெபம் பண்ணும்போது நமக்கு செவ்வரளை பூ, இட்லி பூ, தெச்சிப்பூ அந்த மாதிரி உள்ள பூக்கள் எல்லாம் நமக்கு வேணும். 2 மந்திரம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த 2 மந்திரத்தை நம்ம 5 நாள் ஜெபம் பண்ணணும். 5 நாள் ஜெபம் பண்ணி அந்த நாரங்கா மேலே, அதாவது எலுமிச்சை மேலே குங்குமத்தையும் இந்த பூவில் முக்கி தான் அந்த குங்குமத்தை போடுறோம். அதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம குங்குமம் வச்சுக்கணும். ஒரு ராசி மந்திரம் ஜபிக்கும் போதும் இந்த குங்குமத்தில் அந்த செவ்வரளை பூவை இல்லைன்னா இட்லி பூவை முக்கி அந்த அந்த எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதில் போடுறது. ஆல்ரெடி இந்த எலுமிச்சம்பழத்தில் நம்ம சிவப்பு தடவி இருக்கோம், குங்குமம் தடவி இருக்கோம். அதனால இதை இந்த குங்குமம் தடவிட்டு, அதாவது முக்கி போடுறது. அதான் சொல்கிறேன், நான் மலையாளத்தில் சொல்லும்போது அது வெக்தம் வரதில்லை, தமிழ் எனக்கு கரெக்டாக வரதில்லை, அதுதான் மன்னிச்சுக்கோங்க. அப்போ இந்த 5 எலுமிச்சம்பழத்தில் இந்த பூவை முக்கி போடுறது, ஜெபம் பண்ணுறது இந்த மந்திரத்தால். இப்போ அந்த மந்திரம் நான் கொடுக்குறேன். 2 மந்திரம் நீங்கள் ஜெபம் பண்ணணும், சரிங்களா? 2 மந்திரம் 108 வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். அந்த 2 மந்திரம் 108 ஜெபம் பண்ணதுக்கு பிறகு 5 நாள் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு 7 மணி வைகு நேரம், அதாவது சாயங்காலம் 7 மணி சமயத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணணும். 5 நாள் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா, 4 எலுமிச்சம்பழத்தை வீட்டோட 4 மூலையில் நீங்கள் போட்டுடுறீங்க, சரிங்களா? அதாவது பிழிஞ்சு போடுறது, அந்த சார் கீழே விடுக்கணும். அதை இந்த பிரித்து போடுறது. 4 எண்ணத்தை தான் நம்ம 5 எண்ணெய் வச்சுருக்கோம். ஒரு எண்ணத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு செவந்த பட்டு துணி எடுத்து நம்ம வாசப்படி நல்லா, அதாவது மின்னழுத்த படி கேரி வர வாசப்படி நல்லா சொல்லுவோம் இல்லையா, அந்த வாசப்படியில் நம்ம கெட்டி வைக்கிறது. ஒரு செவந்த துணியே தான் வைக்கணும், வெள்ளை துணியெல்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா செவந்த துணிக்கு இந்த பிரதிரோத சக்தி இருக்குது, எதிரிகள் இல்லைன்னா தீய சக்திகளை வராமல் காக்கக்கூடிய சக்திகள் இருக்குது. அப்போ அதை முன்னாடி கெட்டி வைக்கிறது. அப்போ நம்ம 2 மந்திரம் நம்ம ஜெபம் பண்ண சொன்னோம். அது 1ஆமத்த மந்திரம் ஓம் தும் துர்காயே நம,
சரிங்களா? அதாவது அந்த மந்திரம் ஜெபம் பண்ணும்போது துர்கா தேவி சூலம் பிடிச்சு சிம்ஹ வாகனத்தில் இருந்து, அதாவது சிம்ஹத்து மேல இருந்து அந்த எதிரிய அழிக்கிற ஒரு எண்ணத்தோட இந்த மந்திரம் ஜெபம் பண்ணணும். அதுக்கு பிறகு வேற ஒரு மந்திரம், சரிங்களா? சிவனுடைய ஒரு மந்திரம் அது நான் இங்க கொடுக்குறேன். அந்த மந்திரம் வந்து நீங்க 336 டைம் ஜெபம் பண்ணுங்க. அதாவது தும் துர்காயேன்னு சொல்றது வந்து 108 முறையும், இந்த சிவனுடைய மந்திரம் வந்து 336 டைம் வச்சு 5 நாள் நீங்க ஜெபம் பண்ணிட்டு இந்த எலுமிச்சம் பழத்தை அது மாதிரி நீங்க கெட்டி வைங்க. அதே மாதிரி 4 மூலையிலும் நீங்க புழிஞ்சு போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாற்றங்கள் தெரியும். அந்த வீடு ஒரு வெளிச்சம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். இனி அப்படி வெளிச்சம் வாரதில்லை, அதுக்கு செய்துட்டு ஒருபாடு தலைவலி, ஒருபாடு பிரச்சனைனா நீங்க கவனிக்க வேண்டியது, உங்களுக்கு நல்ல ஏவல் பிரச்சனை இருக்கு, மாந்திரிக கர்மங்களால உருவாடு பண்ணியிருக்காங்க. அப்படி வரும்போது அது கொஞ்சம் வழிகள் வந்து கொஞ்சம் கஷ்டமா நம்ம செய்யணும். அப்படி ஏதாவது பிரச்சனை அது கெட்டன பிறகு தலைவலி இருக்கு, ஒருபாடு பிரச்சனைனா கண்டிப்பா இந்த நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கான விளக்கம் நான் சொல்லித்தரேன். அப்போ இந்த மந்திரம் நான் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நல்லபடியாக பார்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, இல்லைன்னா ஃபோன் கூப்பிட்டு என்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள ஏதாவது புரியலைன்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா நான் வந்து மலையாளம், அப்போ இந்த தமிழ் சொல்லும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் எனக்கு இருக்குது. அதனால் நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்ப்போம்.